நம சிவாய. உடல் எப்படி தினந்தோறும் மாசு அடையுதோ அதே போல மனமும் தினந்தோறும் மாசு அடையும். உடலை எப்படி தூய்மைப்படுத்த நம்ம கவனம் செலுத்துறோமோ அதே போல மனதையும் தூய்மைப்படுத்த ஒரு சில முயற்சிகளை செய்யணும். உடம்பு அழுக்காயிடுச்சுன்னா நீரை வைத்து நம்ம சுத்தப்படுத்துறோம். அதே போல மனம் சுத்தமாகணும் அப்படின்னா எதை வைத்து சுத்தப்படுத்துறது? இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறை நாமம், இறைவனின் துணை கொண்டுதான் மனதை நம்ம சுத்தப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம முடிந்த அளவு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ சிறிது நேரம், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்க மௌன விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய மனது அமைதியாக பழகும். மனது அமைதியாக பழகினாலே தூய்மை அடைய தொடங்கிவிடும். மனது தூய்மை அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இறை நாமத்தை நீங்க மனதிற்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இறை நாமம் நம்ம மனதிற்குள்ள ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய மனது சுத்தமாக ஆரம்பிச்சிடும். இறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்த நம்ம நினைத்து கொண்டே இருந்தாலுமே நம்மளுடைய மனது தூய்மை அடைய ஆரம்பிச்சிடும். இறைவனுடைய நாமங்களை நம்ம உச்சரிக்கலாம், இறைவனுடைய பாடல்களை நம்ம பாடலாம். மனதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இறைவனுடைய நாமங்களை, அதாவது இறைவனுடைய பெயர்களை, உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தின் நாமத்தை, அந்த தெய்வத்தின் மந்திரங்கள் தெரியலைனா கூட அந்த தெய்வத்தின் பெயரை நீங்க மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், உங்களுடைய மனது தூய்மையடைய ஆரம்பிச்சிடும்.